சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு 8 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் வந்து கொடுக்கப்பட போவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th சமீபத்தில் எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் 10 நாட்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே முடிவுகள் அப்படின்றது விரைவில் வெளியிடப்பட போகிறாங்க. எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ரீசெண்டாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பல்வேறு விதமான பாடங்கள் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷாக இருக்கட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக வந்து கேட்குறாங்க. ஒரு சில சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே கூடுதல் மதிப்பெண்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் சொல்லியிருப்பதா தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. அது பற்றி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காணொளி நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நம்முடைய சேனலில் வந்து வரப்போகுது. 15 மார்க் எடுத்தால் ஒரு சப்ஜெக்டில் பாஸ் அப்படின்னா அவங்க எந்த மெத்தடில் பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறாங்க, எவ்வளோ மார்க் எழுதியிருந்தா எவ்வளோ பேஜுக்கு எவ்வளோ ஆன்சர் அப்படின்றது உட்பட நம்ம A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒட்டுமொத்த பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய 25 லட்சம் மாணவர்களுக்கும் ஒரு விதமான அறிவிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் குறிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள்ல 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் முதல்ல பேப்பர் கரெக்ஷன் வந்து டிக் பண்ண போறாங்க. டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வழக்கத்தை விட இந்த முறை சீக்கிரமா முடிஞ்சிடும். அதே மாதிரி ஈஸியான மெத்தடில் தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயரும் அதுக்கு முன்னியரும் நிறைய விதமான குளறுபடிகளும் கோளாறுகளும் ஏற்பட்டது பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ணுறதுல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ணுற மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய ஒரு விதமான மாணவ செல்வங்களும் பயமில்லாமல் தேர்வுகளையும் அனைத்துமே வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலை பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் வினா என்ன தவறாக போட்டிருந்தீங்க அப்படின்னா மார்க் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது உட்பட எல்லாத்துக்குமே பதிலாக உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காணொளி நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நம்மளுடைய சேனலில் வந்து வரப்போகுது. மேபி அது ஃப்ரைடே ஈவினிங் வரக்கூடிய வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய விதமான இம்பார்ட்டண்ட்டுக்களை அடக்கிய வீடியோவாக அது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்